கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பூங்கொடி. நான் சென்னை இங்கே புருஷவாக்கத்துலேருந்து வரேன். நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். 4 வருஷமாக ஒரே போராட்ட பிரச்சனையாக இருந்தது. போன மாதம் அங்கிள்கிட்ட நானும் சாட்சி சொன்னப்போ என் வேலை பர்மனெண்ட் பண்ணி தாங்கப்பான்னு சொல்லி அங்கிள்கிட்டும் சொல்லி ஜெபித்தேன். அங்கிள் என் மகளுக்கு வேலையை பர்மனெண்ட் பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு எனக்கு பர்மனெண்ட் பண்ணி ஆர்டர் வந்தது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம். அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங் நாங்கள் அட்டன் பண்ணோம். ஐயாட்ட எங்களுக்கு தலையில் கை வச்சு ஜோம் பண்ணப்போ எனக்கு கொடுத்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் என் தம்பி அம்மா வந்திருந்தோம். ஆண்டவர் அந்த நேரத்தில் என்னோடய ஜாப்க்காக நான் அதை குறித்து ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் ஆக்சுவலி சவுதியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்தியா வந்தேன். அது கிளியரே ஆகாத மாதிரி இருந்துச்சு. ப்ராசஸே ஓப்பன் ஆகலை. ஆனால் நான் அக்டோபர் மாதம் வந்துட்டு போனேன். நவம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினேன். அந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்லா பாஸ் பண்ணி மார்க் வாங்க தேவன் எனக்கு கிருபை செய்தார். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஐயா ஜோம் பண்ணுறப்ப பரிபூர்ண சுகத்தை தருவார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. அதுக்கான நாங்கள் என்ன நினச்சோன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி இந்த அல்சர் ப்ராப்ளம், பேக் பெயின், சுகர் இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் அதுலேருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை குறித்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். டிசம்பர் 10th அன்னைக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. ஸோ அப்போ நாங்கள் ரொம்ப பயந்து இருந்தோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. ஆன்ஜியோ பண்ணாங்க. ஆன்ஜியோ பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, பண்ண போகிறதுக்கு முன்னாடி அதே டாக்டர் சொன்னாங்க பிளாக் எதுவும் இருக்காது, ஒரு 40 to 30 அப்படி தான் இருக்கும்னாங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தா பிளாக் 80 to 90 இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்டென்ட் வச்சே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு வந்தோன்னே அப்போ எங்களுக்கு அம்மா சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க பரிபூர்ண சுகத்தை தருவார்னு. நான் போய் ஸ்டென்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் பண்ணோம். இன்றைக்கி அதே டாக்டர் சொல்கிறாங்க, இப்போ பிளாக் எதுவும் இல்லை, ஸ்டென்ட் வச்சாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இந்த ஹார்ட் அட்டாக் இன்றைக்கி சடனாக வந்ததோ ஏதோ கிடையாது, பல நாளாக இருக்கலாம், பல மாதமாக இருக்கலாம், பல வருஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நர்ஸ், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஹார்ட் அட்டாக் இவ்வளோ நாள் கழித்து எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் இம்மட்டுமா ஜீவனை காத்தார். அதற்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். நான் ஐயாவோட மீட்டிங் டிசம்பர் 19th 2022 எல்ஐசி ஐக்கிய ஜபக்குழு மீட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ கர்த்தர் ஐயா மூலிமா தீர்க்க தரிசனமாக என்ன சொன்னார்னா, உங்கள் கடன் பிரச்சனைகள்லாம் இன்னையோட முடிவுக்கு கொண்டு வருது. இப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு எப்படி கடன், எங்களுக்கு ஒரு 15 lakhs கடன் இருக்குது. ரொம்ப அழுதுட்டு இருந்தேன், கடன் எப்படி எங்களால் அடைக்க முடியும்ன்ட்டு. ஆனால் ஒரு தீர்க்க தரிசனமாக சொன்னார், கடன் பிரச்சனை இன்னையோட முடியுது, உங்கள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது இன்னையோட உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொன்னார். ஒரு 1 month போச்சு. எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு லேண்ட் இருக்குது. அது 1996 கோர்ட் எடுத்துட்டாங்க. லேண்ட் அக்விசிஷன் கேஸில் இருந்துச்சு. 26 yearsஸாக அந்த கோர்ட் கேஸ் இழுத்துகிட்டே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு திடீர்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஆப் எடுத்து அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்தா டிசம்பர் 19th ஐயா சொன்னார், டிசம்பர் 20th அடுத்த நாள் அந்த கேஸ் ஜட்ஜ் அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து 2 monthsக்குள்ளே அந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. மொத்தம் 6 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்க. அது 60 lakhs தான் சேங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தருக்கு 10 lakhs வரும். ஆனால் ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இத்தனை வருஷம் வராததுக்கு கவர்மெண்ட்டுக்கே நீங்கள் இவ்வளோ % இன்ட்ரெஸ்ட் போட்டு அதிகமாக கொடுக்கணும், அது 2 months கூட கொடுக்கலன்னா இன்னும் நீங்கள் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் இவ்வளோ பெரிய அரசு செய்து கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையிட்ட நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையில் உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி, யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமேன். இப்பொழுது நாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போம். எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம்
12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இந்த நாள் செய்தியின் தலைப்பு எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் 5 நாட்கள் இந்த வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தார். 6வது நாள் தன்னுடைய சொந்த சாயலிலே மனுஷனை பார்த்து 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 வனைந்தார். 7வது நாளிலே ஓய்விருந்தார். 5 நாட்கள் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் புல்பூண்டுகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கி 6வது நாள் அப்படின்னா படைப்பின் கடைசி நாள், 7வது நாள் ஓய்வு நாள், படைப்பின் கடைசி நாளிலே மனிதனை சிருஷ்டித்தார். என்னுடைய மனதில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கேள்வியை ஆண்டவரிடத்திலே இந்த செய்தியை தயாரிக்கும் பொழுது நான் கேட்டேன். ஆண்டவரே, நீங்கள் மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னா முதல் நாளில் எல்லாம் அவனை படைச்சிருக்கணும், எதுக்கு கடைசி நாளிலே அவனை படைத்தீர்? எதற்காக கடைசி நாள் 6வது நாளிலே அவனை படைத்தீர்? 7வது நாள் நீர் ஓய்ந்திருந்தீர், ஓகே, ஏன் 1வது நாள் என் மனிதனை ஏன் படைக்கவில்லை? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆண்டவர் கொடுத்த பதில் அவருடைய அன்பின் உச்சக்கட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தினது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? முதல் நாள் என் பிள்ளையை படைச்சிருந்தா அவன் இருட்டில் இருந்திருப்பான், அவனுக்கு தேவையானது ஒன்றுமே இருந்திருக்காது, எல்லாம் வறுமையாக இருந்திருக்கும். 5 நாட்களும் என் பிள்ளைகளுக்காக தான் நான் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள ஜீவராசிகளையும் புல்பூண்டுகளையும் எல்லாவற்றையும் 5 நாட்கள் என் பிள்ளைகளுக்காகத்தான் படைத்தேன். எல்லாவற்றையும் படைத்ததற்கு பிறகு படைத்த எல்லாத்தையும் ஆண்டவர் 6வது நாள் படைத்த மனுஷனிடத்தில் கொடுத்துட்டார். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. 5 நாட்கள் நமக்காகவே செலவழித்திருக்கிறார், நமக்காகவே எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். 6வது நாள் மனுஷனை படைச்ச உடனடியாக ஆதாமை பார்த்து, ஆதாமே உனக்கு வேண்டியது எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிற, 5 நாளா உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் பார்த்து 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 படைச்சி எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சிட்டு இப்போ நீ எல்லாத்துக்கும் பேரை போடுன்னு சொல்லிட்டு 6வது நாள் ஆண்டவர் அவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் கடலில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் அனுபவித்து கொண்டு ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகையின் அதிகாரத்தை அவனிடத்தில் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், நான் வானத்தில் இருந்து உங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்கிறேன், அதே நேரத்தில் நீங்கள் இந்த பூமியிலே அடிமைகளாக இருக்கக்கூடாது, ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கணும். ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதிகாரத்தை ஆண்டவர் ஆதாமிடத்திலே ஒப்பு கொடுத்தார். அந்த ஆளுகையின் அதிகாரத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்து போனார்கள், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடியினாலே. அப்போ கூட ஆண்டவர் பெருந்தன்மையா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி மனுஷ ரூபம் எடுத்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்து மறுபடியும் பிசாசிடத்திலே ஆதாமும் ஏவாளும் விற்று போட்ட அந்த ஆளுகையின் அதிகாரத்தை தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறுபடியும் பெற்றுக்கொண்டு நம்ம கையிலே ஒப்படைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆளுகை நம் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் உயிரை கொடுத்து மறுபடியும் ஆளுகையை நம்ம கிட்ட தந்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவராலே தான் வரும். நீங்கள் என்னதான் உருண்டு புரண்டாலும் சரி, ஆண்டவர் மனசு வச்சாதான் எந்த ஒரு காரியத்திலும் உனக்கு நல்லது நடக்கும். ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். அதுக்காக வேண்டி ஆண்டவர் தருவாருன்னு நீங்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா வேலை செய்யணும், கடினமாக உழைக்கணும், நல்லா ஜெபிக்கணும். இது ரெண்டையும் நீங்கள் செய்யணும். செய்துட்டு ஆண்டவர் தருவான்னு இருந்தீங்கன்னா ஆண்டவர் தருவார். இப்போ ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுத போகிறான்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவர் தருவார். பயங்கர விசுவாசத்துலேருந்து சர்ச்சில் வந்து அப்படியே முழங்கால் படிக்கிட்டு மணிக்கூர் கணக்காக ஜெபம் பண்ணிவிட்டு புக்கே திறக்காமல் அடுத்த நாள் காலையில் போய் எக்ஸாம் எழுதுனா
அவங்களுக்கு ஒரு பெரிய முட்டை தான் ஒன்று கிடைக்கும். ஏன்னா அவளிடத்திலே ஆண்டவர் ஒப்படைத்த பணி, படிக்கிற பணியை அவள் செய்யவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் நடனம், அப்பல்லோ நீர் பாய்க்கணும், விளைய செய்கிறவர் நான். பவுல் நடனம் அப்படின்றது நம்முடைய முயற்சி, அப்பல்லோ நீர் பாய்க்கணும் அப்படின்றது ஜபம், ஜப உதவி. இது ரெண்டும் இருந்ததுன்னா தான் மூணாவது ஆண்டவர் விளைய செய்வார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர்களோடு பேசுகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் நான் தருவேன், நீ கவலையே படாத, உனக்கு தருவேன், ரைட் டைமில் தருவேன். சில நேரங்களிலே ஆண்டவர் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை சற்று தாமதமாய் கொடுக்கிறார். ஏன் கொடுக்குறார் தெரியுமா? நீ பக்குவப்படலை, அதனால லேட் பண்ணுறார். நீ எவ்வளவு சீக்கிரமாக பக்குவப்பட்டுட்ட அப்படின்றத நல்ல மெச்சுவர்டாக நீ மாறிட்ட, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த கனத்தை ஆண்டவர் கொடுத்தா நீ அதை தொலைச்சி போடாமல் தக்க வைத்து கொள்ளுவாய் என்று ஆண்டவருக்கு நிரூபிக்கிறியோ, அன்னைக்கு ஆண்டவர் தருவார். சேஷ்டபுத்திர அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஏசாவுக்கு, அவன் அதை தொலைத்து போட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுக்குற ஐஸ்வர்யங்களை நீங்கள் தொலைச்சி போடுவீங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உங்களிடத்தில் காணப்பட்டார், ஐஸ்வர்யமும் கனமும் கொடுக்கிற நாள் தள்ளி போடப்படும். நம்ம நினைப்போம், ஏன் இன்னும் தரல. ஆண்டவருக்கு தான் தெரியும், நீ பக்குவப்பட்டுறியா, இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கிறியா, இல்லை யார்கிட்ட ஏமாந்துட்டு இருக்கிறியா, எல்லாம் ஆண்டவர் பாப்பா. உன்னுடைய முதிர்ச்சியை, ஆவிக்குரிய முதிர்ச்சி, உலக பிரகாரமான முதிர்ச்சி, மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்க, அதை நீ ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணால் தான் ஆண்டவர் தருவார். இல்லைன்னா இதை கொடுத்தா இவன் தொலைச்சிருவான் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அன்னைக்கு அப்படி தான் ரொம்ப ஆசைப்பட்டு சவுலை ஆசீர்வதிச்சு கழுதையை தேடிட்டு வந்திருந்தவனுக்கு ஆண்டவர் ராஜ பதவியை டக்குன்னு கஷ்டமே தெரியாமல் கொடுத்துட்டார். அவன் ராஜ பதவிக்காக வரவில்லை, அவன் காணாமல் போன கழுதைகளை தேடி வந்தான். ஆண்டவராக பார்த்து, சரி ஏதோ கழுதையை தேடி தான் வர்றான், ரொம்ப நாளாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்களே, சரி இவனை கொடுத்துருவோமேன்னு ஆண்டவர் பெருந்தன்மையில் அவனுக்கு ராஜ பதவியை கொடுத்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினா, அவன் ஈஸியாக கிடைச்சா இன்னைக்கு எல்லாரும் ஈஸியாக அதை தொலைச்சிருவீங்க. ஒரு வேல்யூ இருக்கணும், அந்த வேல்யூ இருந்தால் தான் அதை நீங்கள் தக்க வச்சு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அன்னைக்கு சும்மா ஈஸியாக வந்த வழியில் போகிற போக்கில் அப்படி கிடைச்ச மாதிரி அவனுக்கு கிடைச்சதுனால அதனுடைய மேன்மை தெரியலை. அவன் தன்னுடைய அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகளை தேடி தன்னுடைய ஆலோசனைக்காக போன பொழுது ஆண்டவருடைய மனசு வேதனைப்பட்டு சொன்னார், ஏன் தான் இவனை ராஜாவாக்கினேனோ என்று என்னுடைய இருதயம் விசனப்படுகிறது என்று சொன்னான். ஆண்டவர் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, ஏன்டா இவனை போய் ராஜாவாக்கினேன், ஈஸியாக கொடுத்ததுனால ஈஸியாகவே அவன் எல்லாம் எடுத்துக்கிறான்னு சொல்லி ஆண்டவருடைய மனசு வேதனைப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இப்போ எல்லாம் சில காரியத்தை நீங்கள் காத்திருந்து இருதயத்தில் ஏங்கி அழுது கேட்டால் தான் ஆண்டவர் கொடுக்குறார். காரணம் என்ன தெரியுமா? இல்லைன்னா அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. சில பிள்ளைகளுக்கு எடுத்த எடுப்பில் வேலை கிடைச்சாச்சுன்னா அவள் கூலாக இருப்பாங்க, கூலாக வேலை செய்வாங்க. ஆனால் 3 முறை ஃபெயில் ஆகி 4வது வாட்டி ஒரு வேலை கிடைச்சதுன்னா தான் வந்து சாட்சி சொல்லுவாங்க. நான் 3 முறை அவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் என்னுடைய பிரயாசத்தை கண்டு ஆண்டவராக பார்த்து கிருபையாக இறங்கி எனக்கு இந்த வேலையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்ப்பாங்க. அநேக தடைகள் மத்தியிலே, அநேக போராட்டங்களின் மத்தியிலே ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது தான் அதை இன்றைக்கி மனுஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். ஈஸியாக கிடைச்சா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போய்விடுகிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் எனக்கு வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இதை நீங்கள் விசுவாசிச்சுட்டு அதெல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் என்ன பண்ணணுமா? ஆளுகை செய்யும்படி உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், மனிதனை மாத்திரமல்ல. இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் முதற்கொண்டு புல் பூண்டுகள் வரைக்கும், மிருகங்களாக இருந்தாலும் பட்சிகளாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக ஒரே ஒரு ஆலோசனையைத்தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். என்னன்னா, ஆளுகை செய்கிற ஆண்டவரிடத்தில் உன் குடும்பத்தை சரண்டர் பண்ணிடுங்க. இந்த நாள் ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று, நான் ஆளுகை செய்கிற ஆண்டவர், உன் குடும்பத்தை நான் ஆளும்படி எனக்கிடத்துல ஒப்பு கொடுத்துருன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் பிள்ளைகளை நான் ஆளுகை செய்யும்படி என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொல்கிறார். உன்னுடைய வியாபாரத்தை நான் ஆளுகை செய்யணும்னு என்கிட்ட ஒப்பு கொடுத்துருன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய ஊழியத்தை நான் நடத்தினேன்னு சொல்லி நான் ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா
ஆளுகை செய்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் இருந்தாருன்னா நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை, இழப்புகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அன்னைக்கு மார்த்தாள் மரியாள் சொன்னாங்க தெரியுமா, அது வாஸ்தவமான ஒரு விஷயம். ஆண்டவரே, நீர் மட்டும் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அதுதான் உண்மை. நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், இவ்வளவு பெரிய இழப்புக்குள்ள நான் போயிருக்க மாட்டேன். அவள் உணர்ந்ததை சொன்னாள். ஏன்னா அவளுக்கு தெரியும், ஆளுகை செய்கிற ஆண்டவர் அந்த இடத்துல இருந்தாச்சுன்னா மரணத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் அந்த வியாதியின் மத்தியிலே அவனுக்கு சுகத்தை கொடுத்திருப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு யார் உங்களை ஆண்டுட்டு இருக்கிறாங்க? ஒரு கொஸ்டின் மார்க் உங்க முன்னால போட்டுருங்க. டிவியில் பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக என் இயேசு ஒரு கேள்விக்குறியை போடுகிறார். இன்றைக்கு உன்னை யார் ஆளுகை செய்கிறார்கள்? ஆண்டவர் ஆளுகை செய்கிறாரா? இல்லைன்னாச்சுன்னா பிசாசு ஆளுகை செய்கிறானா? இல்லை உங்கள் நண்பர்கள் உங்களை ஆளுகை செய்கிறாங்களா? நீங்கள் கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆண்டுட்டு இருக்கிறாருன்னு உறுதியாக சொல்ல முடியும்னா கண்டிப்பாக எனக்கு தெரியும், ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கும். நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க, ஆளுகை செய்கிற ஆண்டவரை உன் கூடவே வச்சுக்கோ. எப்பொழுது தெரியுமா? பெரிய பராக்கிரமசாலியா இருந்த சிம்சோன் விழுந்தான், ஆண்டவர் அவனை விட்டு வெளியேறினதை உணராதிருந்தான். எப்போ மாதிரி ஆண்டவர் இருக்காருன்னு கூலா போய் நம்ம எல்லாம் இடிச்சு போட்டுடலாம், தவிடுபடி ஆக்கிடலாம், ஜெயிச்சிடலான்னு சொல்லி இழுத்தான், முடியலை. காரணம், ஆளுகை செய்கிற ஆண்டவர் அவனை விட்டு வெளியேறினதை அவன் உணராதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது வரைக்கும் வெற்றி மேல வெற்றிகளை குவித்த ஒரு மனுஷன் எப்பொழுது வீழ்ந்தான் தெரியுமா? ஆளுகை செய்கிற ஆண்டவர் அவனை விட்டு வெளியேறின பொழுது. இன்னைக்கு சிக்கொண்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் என்ன ஆளுகை செய்கிறாரா, பிசாசு என்ன ஆளுகை செய்கிறானா? இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கே தெரியல நான் எந்த சைடில் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் யோசித்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஈஸியாக இன்னைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் ஒன்று ஆளுகை செய்தால் உங்ககிட்டேருந்து வருகிறதெல்லாம் நற்குணங்களும் நல் வார்த்தைகளுமாய் இருக்கும். பிசாசு ஒன்று ஆளுகை செய்தால் உன் வாயிலிருந்து வருகிறது கெட்ட வார்த்தைகள், உன்னுடைய செயல்களிலே ஒரு விதமான மாற்றங்கள், எல்லா பொய் புத்தலாட்டம், என்னென்ன பாவங்கள் உண்டோ எல்லாத்தையும் நீ செய்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். உன்னை வந்து யாரும் ப்ராஃபஸி சொல்லி நீ பாவம் செய்கிறேன்னு சொல்ல வேண்டாம், நீ பிசாசுடைய ஆளுகையில் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கே தெரியும், உனக்கே தெரியும் நீ பிசாசுனுடைய வலைக்குள்ள சிக்கி அவன் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். சிலர் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தாண்டி தன்னுடைய நண்பர்களால் இயக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஒரு முறை ஒரு தாயின் தகப்பனும் என்னை பார்க்க வந்து ரொம்ப வேதனையோடு சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. நாங்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், இந்த பையனை எப்படி படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்கணும், எப்படி ஆளாக்கணும்னு நானும் என்னுடைய மனைவியும் கனவு கண்டு கொண்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் என் பிள்ளைய வளர்க்கணும், ஆளாக்கணும், இந்த மாதிரி பெரிய பொறுப்பில் அதிகாரத்தில் என் பிள்ளைய வைக்கணும், இப்படியெல்லாம் நாங்கள் கனவு கண்டுட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை ஒரு நாளும் அவன் அக்செப்ட் பண்ணுறதே இல்லை, ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டானா. மாறாக அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், அவன் என்ன சொல்கிறானோ அதுதான் கேட்பான். அப்போ கடைசியாக வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த பெற்றோர்கள் இவன்கிட்ட என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை செய்கிறதுன்னா அதுக்கு மாறாக ஒன்றை இவங்கிட்ட நேர சொல்லிவிட்டு இவங்க செய்ய நினைக்கிறத இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நைட்டோட நைட்டு பேசி, நாளைக்கு காலையில் உன்னை பார்க்க வருவோம், அப்போ நீ வந்து இதை செய்ய சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி அவர்கள் செய்ய நினைத்ததை அவனிடத்தில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவன் நேரம் அவங்க அம்மா அப்பாவோ எது சொன்னாலும் நோ இது முடியாது, நான் இதை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு வீண்டு வாந்தம் பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ ஒரு லெவலுக்கு மேலே பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுக்கு ஆலோசனை கொடுக்குற ஆலோசனை கர்த்தாவே இவனுடைய நண்பன் ஆகிட்டான். அதனால இவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறவங்களோ அதை டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, மாற்றி ஒன்று சொல்லிவிட்டு செய்ய நினைக்கிறத ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அதை சொன்ன உடனே அப்பா ஓகே நம்ம நினச்சது நம்ம மூலமாக நடக்கலை, அவன் ஃப்ரெண்டு மூலமாக நடக்கிறான். இப்போ யார் அவனை ஆளுகை செய்கிறாங்க? அவனுடைய நண்பன் தான். அவனுடைய நண்பன் என்ன செய்தாலும் கேட்குறான், என்ன சொன்னாலும் கேட்குறான். நிறைய பிள்ளைகளுக்கு
25 வருஷம் 28 வருஷம் வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கல. 4 வாரம் பழகியிருப்பா, 4 மாதம் பழகியிருப்பா. அவங்களுடைய போலியான அன்புக்கு முன்னால் 30 வருஷம் 40 வருஷம் வளர்த்த அன்பு தோற்று போகிறது. காரணம் வஞ்சிப்பின் ஆவிகள். ஒரு நாளும் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக நான் சொல்கிறேன், ஒரு நாளும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஈடாக இன்னொரு நண்பனோ தோழனோ ஏதாவது செய்வான்றதை மட்டும் நீங்கள் மறந்துடுங்க. தயவு செய்து சொல்கிறேன், ஆண்டவருக்கு அடுத்தபடியாக உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நம்புங்க. அவங்க தான் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியும். மற்றவங்க எல்லாம் உனக்கு முகஸ்துதிக்கு சொல்லுவாங்க, நீ ஒரு சிக்கலில் சிக்க போகிறேன்னு தெரிஞ்சால் கூட சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் அப்பா அம்மா அப்படி இல்லை. மக்களே, இதில் போகாதடா, மாட்டிக்குவடா, பிரச்சனை வரண்டா, வேணாண்டா, ஒதுங்கடான்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும்தான் அதை சொல்லுவாங்க. இன்றைக்கி அநேக பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா ஆலோசனை சொல்கிறது பிடிக்கல. என்ன சும்மா நை 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 நைன்னு பேசிக்கிட்டே இருக்கிற, சும்மா இருக்க விட மாட்டியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி தாய் தகப்பனிடத்தில் பேசுகிறத பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பிசாசு, ஏய் உங்கள் அப்பா செய்கிறது சரியில்லைடா, உன் சுதந்திரத்தை பறிக்கிறாருடா, உன்னை கண்டிஷனாக வைக்கணும்னு சொல்கிறாருடா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான், தான் மிகவும் நேசிக்கிற பிள்ளையைத்தான் ஒரு தகப்பன் சிட்சிப்பான்னு வேதம் சொல்கிறது. எந்த தகப்பன் ஒரு பிள்ளையை சிட்சிக்கலையோ, மனம் போகிற போக்கில் விடுறாரோ, அவன் அந்த பிள்ளையை சிநேகிக்கவில்லை என்று தான் நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளை வாலிப வயதில் கெட்டு அழிந்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லுவார்கள். அதை போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இவன் சொன்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? என்னடா ஒரு இடத்துலையும் இல்லாத ஒரு அப்பா இவனுக்கு கிடச்சிருக்கான். எனக்கு நிறைய பிள்ளைகள் பேசுகிற ஒரு காரியம், நான் இன்னார் வயத்தில் பிறந்தா நல்லா இருந்திருக்குமே, என் ஃப்ரெண்டுக்கு அப்பா எனக்கு அப்பாவை கிடச்சா நல்லா இருக்குமே, என் ஃப்ரெண்டுக்கு அம்மா எனக்கு அம்மாவாக கிடச்சா நல்லா இருக்குமே. ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் அந்த அப்பா அம்மாவுடைய வெளிச்சம். இங்கே இருக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் தெரியும். இப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசுனீங்கன்னா அதை விட வேதனைக்குரிய காரியங்கள் ஒன்றுமே இல்லை. உன் வாழ்நாட்களில் உனக்கு நன்மை உண்டாகவும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயையும் தகப்பனையும் கனமண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் லைஃப் நல்லா இருக்கணும்னா ஒரே வார்த்தையில் ஆண்டவர் முடிச்ச, உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுப்பா, அவங்க வார்த்தைகளை நீ கனம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, உன் ஆயுசு நாள் நீடித்திருக்கும்படி. நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாவுடைய பேச்சுக்கு கேட்காம இந்த இடத்துக்கு போகாதேன்னு சொல்லியும் கேட்காம போனதுனால அநேக பிள்ளைகள் காலத்திற்கு முன்னே மரித்திருக்கிறதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். இன்னைக்கு போகாதடா கண்ணா அப்படின்னுவாங்க, இன்னைக்கு போகாதடா செல்லன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி போகிற வழியில் விபத்தில் சிக்கி வாலிப வயதில் செத்து போன பிள்ளைகளை பார்க்குற. பைபிள் சொல்லுதுங்க, உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணனேன்னா உன்னுடைய ஆயுசு நீடித்திருக்காதுன்னு சொல்கிறார். அற்ப ஆயுசை நீயே தேடிக்கொள்ளுகிறாய். இன்னைக்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகளே ஒரே ஒரு காரியத்தாண்டவர் சொல்ல ஹைலைட் பண்ணுறாரு, அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவருடைய ஆளுகைக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கிடைச்சிருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யமும் கனமும் ஆளுகை செய்கிற உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் பரத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கடன்களை அடைக்கும்படி பரலோகம் மதகுகளை திறந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. கனத்தையும் பெயரையும் புகழையும் என் பிள்ளைகளுக்கு தாரும். எந்தெந்த பிள்ளைகள் அவப்பெயரை பெற்றோருக்கு சுமந்து கொடுத்தார்களோ, எந்தெந்த குடும்பத்தில் பிள்ளைகள் நிமித்தம் ஒரு அவமானம், புருஷன் நிமித்தம் ஒரு அவமானம், மருமகள் நிமித்தம் ஒரு அவமானம் இருக்கிறதோ, அந்த குடும்பங்களிலே ஆண்டவர் தலைவராயிருந்து கனம் பொருந்தின குடும்பமாக, ஆனரபிள் அண்ட் ரெஸ்பெக்டட் ஃபேமிலியாக அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் சொன்னதுபடி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஆண்டவர் இவர்கள் குடும்பத்திலே ஆளுகையின் அதிகாரத்தோடு குடும்ப தலைவராக வந்து இவர்கள் வீட்டில் இருக்கிற அனாவசிய செலவுகள், பிசாசின் அந்தகார திட்டங்களை வேலி போட்டு
அவைகளுடைய கிரியைகள் என் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு யோபுவையும் எல்லாவற்றையும் வேலியடைத்த ஆண்டவர் இவர்களையும் இவர்கள் வீட்டையும் இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி போட்டு நஷ்டம் வராதபடி காத்துக்கொள்ளும், இழப்புகள் வராதபடி காத்துக்கொள்ளும். இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட மாந்திரிக வல்லமைகள் செய்வினை கட்டுகளின் பாதிப்பு வீட்டுக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவர் சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி இவர்கள் வீட்டிலே மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்வீராக. இவர்கள் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தை தேசத்திலே பெருக பண்ணுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரமும் பஞ்சமும் இன்றைக்கு மறைந்து போய் இவர்களுடைய பாத்திரம் இனி நிரம்பி நிரம்பி வழியேற்றும். எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் இவருடைய எல்லா காலி பாத்திரங்களை நிரப்பும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கணவன் ஸ்தானத்தை மனைவி ஸ்தானத்தை ஆண்டவர் நிரப்பி என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அபிஷேகத்தினால நீர் நிரப்பும், வல்லமையினால வரங்களினால நிரப்பும். மறுபடியும் கர்த்தருக்காக இவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி உம்முடைய ஊழியக்காரனாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா காலி பாத்திரங்கள் நிரம்பட்டும், பேங்க் அக்கவுண்டுகள் நிரம்பக்கட்டும், வீட்டில் உள்ள பொக்கிஷ சாலைகள், நகைப்பட்டிகள், பணப்பட்டிகள் எல்லாம் நிரம்புவதாக, இயேசுவின் நாமத்தினால் நிரம்புவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், இவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் நீர் குணமாக்கி ஜெகோவா ராஃபாவாக வெளிப்படுவீராக. அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.